இந்தியாவிலே வெரி லார்ஜஸ்ட் பிஎம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தால் கூட தட் கோடெக் பேங்க்கில் வந்து நல்ல பிஎம்எஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், சவுண்ட் நாலேஜ் இருக்கணும், சும்மா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கிடையாது. பாண்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவருடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்தது, அவர் அந்த சமயத்தில் என்ன டெசிஷன் எடுத்தார், அந்த சந்தர்ப்பத்தை அவர் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இல்லை அதை எப்படி அவர் சமாளித்தார். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அக்ரெசிவாகவும் மற்ற விஷயங்களில் கம்மியாகவும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க, ஒரு 40 தாண்டிட்டாங்க, 45 தாண்டிட்டாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் 50 ஒரு 6 மாதத்துக்கு அதில் ஒன்றுமே உபயோகமே வரல, எதுவுமே க்ரோத்தே கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அந்த பணம் அங்கேயே இருந்ததுன்னா தூங்கிட்டே தான் இருக்கும், அது வளராது. மேம், பிஎம்எஸ் சர்வீஸ் வந்து கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து யார் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க மேம் பிஎம்எஸ் சர்வீஸ்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ்க் பிஎம்எஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. கோடெக் தான் இந்தியாவிலே வெரி லார்ஜஸ்ட் பிஎம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தால் கூட தட் கோடெக் பேங்க்கில் வந்து நல்ல பிஎம்எஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, தேர் ஆல்சோ வந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினே ஒன்று வச்சுருக்குறாங்க ஹெச்டிஎஃப்சிலலாம். ஸோ ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு. ஏன்னா சில பேர்லாம் 50 லட்சம் இருந்தால் தான் போர்ட்ஃபோலியோவே பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. சில பேர் 25 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பிஎம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வித்தியாசப்படும், ரிட்டர்னும் வித்தியாசப்படும், அதே மாதிரி டென்யூரும் வித்தியாசப்படும். சில பேர் வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கணும். வந்து முதல் 3 மாதமே முதல் 2வது மாதமே எனக்கு ப்ராஃபிட்டை கொடுன்னா அதில் தரமாட்டாங்க. பிஎம்எஸ்ங்கிறது அதுதான் உங்களுக்கு வந்து லாங் டேர்மில். அதுக்காக வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி கிடையாது. ஒரு மினிமமாக ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்லேருந்தே அவங்க ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பார்ஷியல் வித்ட்ராயலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் இவங்கெல்லாம் ஒரு மேஜராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிஎம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்னே சொல்லலாம். நம்ம வந்து போர்ட்ஃபோலியோக்கோட பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது பிஎம்எஸ்க்கோன பெனிஃபிட்ஸும் இருக்கும்ல மேம், அதெல்லாம் என்னென்ன? பிஎம்எஸ்ஸை பொறுத்த மட்டும் இப்போ இஸ் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த அளவு எக்ஸ்பர்டைஸாக இருக்க மாட்டாங்க. இவங்க அப்படி கிடையாது, குவாலிஃபைடாக இருப்பாங்க, நிறைய நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. எல்லாத்தையும் பற்றி நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், சவுண்ட் நாலேஜ் இருக்கணும், சும்மா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கிடையாது. பாண்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எல்லா விஷயங்கள்னா ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் மேனேஜருங்கிறவர் ஷேரில் மட்டும் பண்ண போகிறது இல்லை. அவங்க எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துலேயுமே சவுண்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டு. அதன் காரணமாக உங்களுக்கு வந்து அங்கே ரிஸ்க் குறையுது, மேக்ஸிமைஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி ப்ராஃபிட் வரும்போதும் அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த ப்ராஃபிட்டை மறுபடியும் திருப்பி போர்ட்ஃபோலியோவில் போட போகிறோமா, இல்லை இன்னொரு ஒரு புது போர்ட்ஃபோலியோவும் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அவங்க நாலேஜபிளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நமக்கு வந்து பணம் சம்பாதிக்க மட்டும்தான் நேரம் இருக்குது. அதை பெருக்குவதற்கான வழிகள் நமக்கு தெரியலை அப்படின்னா அதை வழிகள் தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கொடுத்து நமக்கு பதிலாக அவர் வந்து அந்த பணத்தை பெருக்குவதற்கான வழிகள் ஈடுபடுவார். பட் அந்த ப்ரொஃபஷனலிசங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பேக் அந்த ரெக்கார்டு, அந்த பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ரிஸ்க், மார்க்கெட் வந்து டவுனு, ஷேர் மார்க்கெட் அதில் பார்த்தாலும் அந்த சமயத்தில் அவர் அவருடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்தது, அவர் அந்த சமயத்தில் என்ன டெசிஷன் எடுத்தார், அந்த சந்தர்ப்பத்தை அவர் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இல்லை அதை எப்படி அவர் சமாளித்தார், இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ரெகுலராக அங்கெல்லாம் மீட்டிங்லாம் நடக்கும், இயர்லி மீட்டிங்லாம் நடக்கும், அதுக்கெல்லாம் போகணும். அப்போ தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலிசமாக ஒரு இதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டு தான் பிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜான விஷயம்னு சொல்லலாம். மேம், போர்ட்ஃபோலியோ பற்றி பார்த்துட்டோம், பிஎம்எஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன மேம்? முதல்ல வந்து நம்ம எதுக்காக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறோம்? ஒரு ஷார்ட் டேர்முக்கா, ஒரு 3 வருஷத்துக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறேன்னா, இல்லை 5 வருஷத்துக்கா, இல்லை 10 வருஷமா, இல்லை 20 வருஷத்துக்குமா? நான் எதுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறேன்? ஒரு அப்ஜெக்டிவ் வேணும், ஒரு கோல் வேணும். சரி, கோல் செட் பண்ணியாச்சு. தென் இதுக்காக நான் எப்படி அலோகேஷன் பண்ண போகிறேன்,
என் பணத்தை நான் எப்படி இதில் பிரித்து போட போகிறேன், மாதம் மாதம் போட போகிறேன்னா இல்லை பல்காக போட போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பண்ணணும். அடுத்ததாக இண்டிவிஜுவல் நானே ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலான்னு இருக்கேன், இல்லை பிஎம்எஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன் அமௌண்ட் ஹெவி, அப்போ நம்மளே தான் பண்ண போகிறோம். இண்டிவிஜுவல்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றிய நாலேஜை நம்மள மாதிரி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனு இந்த இடத்துலலாம் நீங்கள் நாலேஜ் நம்மளுடைய சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்து கேதர் பண்ணணும். முதல்ல அதை பற்றிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் தேவை, அதெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ பணம் அலோகேட் பண்ண முடியுமோ அதை வைத்து வேறு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸு, டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறதுக்காக ஒரே இதில் பண்ணால் நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணலை. ஸோ வேறு ஒவ்வொரு மாதமும் புதுசாக ஒவ்வொரு விஷயங்களை உங்கள் இதில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் அந்த போர்ட்ஃபோலியோ சவுண்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்னே சொல்லுவோம். அது அக்ரெசிவாகவும் இருக்கலாம், உங்களுக்கு பேலன்ஸ்டாகவும் இருக்கலாம், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உங்கள் ஏஜ் ரொம்ப முக்கியம். எந்த ஏஜில் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறீங்க. உங்களை மாதிரி ஏஜில் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அக்ரெசிவாகவும் மற்ற விஷயங்களில் கம்மியாகவும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க, ஒரு 40 தாண்டிட்டாங்க, 45 தாண்டிட்டாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் 50, மற்ற விஷயங்கள் பாண்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்டு இல்லை எஃப்டியில் 50. ஸோ அப்படி அவங்க பணத்தை 10,000 ரூபாயே 5,000 ரூபாய் பிரிச்சுக்கலாம். ஒரு 5,000 தான் ஷேர் வாங்குறோம், ஒரு 5,000 ரூபாய்க்கு சிப்பில் போடுறோம். ஸோ இந்த மாதிரி பிரித்து போடலாம். அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு பற்றியோ நாலேஜ் கேதர் பண்ணாதான் தனிநபராக உங்களால் என்ன பண்ண முடியும், அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரி தான். மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நான் முன்பே சொன்ன மாதிரி இயர்லி ஒன்ஸ் எடுத்து அதை ஷஃபிள் பண்ணி பார்க்குறதுக்கு, வேறு இதில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, இந்த ரிஸ்க் வருதுன்னா அந்த ரிஸ்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அந்த ஃபண்டு வேணாம் புதுசாக ஃபண்டு வரும், அந்த ஃபண்டில் அந்த பணத்தை விட்டுறலாமா. ஸோ இந்த மாதிரி அலோகேஷன் மாற்றி அலோகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓவராலாக ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போட்ட பணம் 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 2 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபா மாறிடுச்சு. இப்போ அந்த 1 லட்சத்தை அப்படியே வச்சிருக்கிறதா, இல்லை அதை அந்த ப்ராஃபிட்டை பிரித்து நான் வேறொரு புதுசாக இன்னொரு ஒரு பாண்டை கொண்டு உள்ளே சொருகலாமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கணும். ஸோ அப்படி இல்லாமல் அதிலே வச்சுருந்தோம்னா சில நேரங்களில் உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னும் வளரும், சில நேரங்களில் கீழே இறங்கி வரத்துக்கும் ரிஸ்க் இருக்குது, அங்கேயும் ரிஸ்க் இருக்குது, எல்லாமே மார்க்கெட் ரிஸ்க் தான் கீழே வந்துருச்சுன்னா. ஸோ அதனால் ப்ராஃபிட்டையும் பிரிச்சுக்கிறதுக்கு தெரியணும். ஸோ மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும். அது மாதிரி ரெக்கார்டு மெயின்டெனன்ஸு ரெகுலராக அது உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்கள் சிஸ்டத்துலேயோ இது எதுவுமே இல்லைன்னா ஒரு நோட் புக்லையாவது ரெகுலராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, என்ன செய்கிறோம், அப்போ தான் டேக்ஸுக்கெலாம் வசதியாக இருக்கும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ண எக்ஸல் ஷீட்டெல்லாம் ஃபார்ம் பண்ண வைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் ஒரு போர்ட்ஃபோலியோவை கட்டமைக்கணும். கட்டமைக்கும் போதே முக்கியமாக பலதரப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். போர்ட்ஃபோலியோ இப்போ கட்டமைச்சிட்டோம், இதை ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? நிச்சயமாக ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். நம்ம வாங்குறதுக்கு முதல்ல வாங்க போட்டுக்கு முன்னாடி யோசிக்கணும். வாங்கின பிறகும் ஒரு 6 மாதத்துக்கு அதில் ஒன்றுமே உபயோகமே வரல, எதுவுமே க்ரோத்தே கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அந்த பணம் அங்கேயே இருந்ததுன்னா தூங்கிட்டே தான் இருக்கும், அது வளராது. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சூஸ் பண்ண தப்பாக சூஸ் பண்ணிட்டோம், வேறு கம்பெனிக்காவது மாற்றி விடலாமே, அதை விட்டு அதை அப்படியே தூங்க விட்டிங்கன்னா ஒரு சில நேரம் மொத்தமாக கீழே இறங்கி இல்லாமலும் போயிடலாம். ஸோ அதனால் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு அந்த செக்டர் வைஸ் எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். புதுசாக வளரக்கூடிய செக்டர்ஸ்லாம் என்ன, இல்லை ஏற்கனவே நல்லா போயிட்டுருக்க செக்டர்ஸ் என்ன, எது ரொம்ப புவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அப்புறம் நியூஸை பேஸ் பண்ணி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி அக்ரெசிவாக வாங்கலாம், இல்லை ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ்லாம் வாங்கியும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ முன்னாடி தரம் பிரித்து வாங்கிறது ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக அமையும். நான் முன்பே சொன்ன மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய கம்பெனிஸ், எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கின பிறகும் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக உருவாகும். மேம் இப்போ போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அது என்ன மேம், அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? எவ்வளோதான் திறம்பட நம்ம போர்ட்ஃபோலியோ பண்ணாலுமே சில நேரங்களில் சில கம்பெனிகள் தவறான சாய்ஸாக நமக்கு முடிஞ்சிடும். நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாங்கியிருப்போம், ஆனால் அந்த கம்பெனி என்ன பண்ணாது, நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்காது. ஸோ அதுதான் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிஸ்க்கு. அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் பாண்டு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கம்பெனிகள் ஏதாவது பிரச்சனையாகி அவங்க தரேன்னு சொல்லக்கூடிய ரிட்டனை கொடுக்காம விட்டாங்கன்னா நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடும். ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்காக எல்லாமே எப்படியில் வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் போர்ட்ஃபோலியோ இல்லை. நான் முன்பே சொன்ன மாதிரி எல்லாமே கலந்து வச்சுருக்கும் போது சில நேரங்களில் இந்த மாதிரி ரிஸ்க் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
மற்றபடி கோல்டு அந்த மாதிரி விஷயங்களும் உள்ளே கொண்டு வரணும். எப்போதுமே கோல்டுலேயுமே கோல்டாக வாங்கி வைக்கிறத விட கோல்டு ETF மாதிரி இருக்குது. இல்லை நான் நார்மலாக கோல்டாக கூட வாங்கி வைக்கிறதுனா கூட வாங்கி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கமாடிட்டி ட்ரேடிங், கரன்சி வந்து சில சில நேரங்களில் வாங்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ மற்ற விஷயங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோமோ அப்போ இந்த வரக்கூடிய ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக ரிஸ்க் வரும். அந்த ரிஸ்க்கை இன்னொருல என்ன பண்ணலாம், சமாளித்து அதுக்கப்புறமா பழையபடி இது மாதிரி மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு ப்ராஃபிட்டபிளாக மாறும். ஸோ போர்ட்ஃபோலியோ வந்து நான் கட்டமைக்கிறதுனாலையோ நான் உருவாக்குறதுனாலையோ நான் வந்து 100% வந்து எனக்கு வந்து ரிஸ்க் வராதா அப்படின்னு கிடையாது. போர்ட்ஃபோலியோ வர்றது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேக்ஸிமைஸ் த ரிட்டர்ன் அண்ட் மினிமைஸ் த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம். ஸோ ரிஸ்கே வராமல் இருக்கிறதுக்காக அல்ல. எப்பொழுதாவது வரும், அதை என்ன பண்ணலாம், வேறு ஒரு ப்ராடக்ட் மூலமாக நம்ம அந்த ரிஸ்க்கை சமாளித்து பழையபடி அந்த போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு சவுண்ட் போர்ட்ஃபோலியோவாக கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடும். இப்போ போர்ட்ஃபோலியோக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்ன, ஒரு ஃபண்டு மேனேஜர் உங்கள் பணத்தை வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு, ஷேர் மார்க்கெட்லேயோ பாண்டு மார்க்கெட்லேயோ இல்லை டிபெஞ்சர்ஸ்லேயோ ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ பிஎம்எஸ் பண்ணக்கூடியவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அதே வேலை தான் பண்ணுறாங்க. உங்கள் பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் 500 ரூபா இருந்தால் கூட நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆனால் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அந்த மாதிரி கிடையாது. குறைஞ்சபட்சமே 25 லட்ச ரூபா, லட்சங்களில் கேட்பாங்க. இதுதான் மெயின் டிஃபரன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது லாக்இன் பீரியடு இருக்கும். 3 வருஷம் கண்டிப்பாக நம்ம அந்த ஃபண்டிலேருந்து எடுக்க முடியாதுன்னா நீங்கள் நடுவில் போய் வித்ட்ரா பண்ண முடியாது. ஆனால் பிஎம்எஸ் அப்படி கிடையாது. நீங்கள் முதல் வருஷம் 2 வருஷத்துலேயே வரக்கூடிய ரிட்டர்னை மட்டும் நான் வெளில வித்ட்ரா பண்ணிக்கிறேன், மீதி 25 lakhs அங்கேயே இருக்கட்டும், எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது, 2 லட்ச ரூபா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே மியூச்சுவல் ஃபண்டில் லாக்இன் பீரியட் அந்த ஸ்கீமில் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அங்கே அது பிரச்சனையாகும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் பார்த்த மாதிரி நிறைய டேக்ஸ் சேவிங் பிளான்லாம் உண்டு. இங்கே அது மாதிரி கிடையாது. வருஷம் வரக்கூடிய ரிட்டர்னுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக டேக்ஸு பே பண்ணி ஆகணும். மியூச்சுவல் ஃபண்டு அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக தான் போகிறோம். அது வந்து பேங்க்கோடு சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு தனிநபராக தனி கன்சர்ன்ஸும் இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பெரும்பாலும் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் பேங்கிங்கோட டைப் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் நம்ம வைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அமௌண்ட்டில் இந்த ரெண்டுமே வித்தியாசப்படுது. இது இல்லாமல் தனிநபராக நாமளே உருவாக்கிக்கிறது போர்ட்ஃபோலியோ தான். ஒரு இண்டிவிஜுவல் நான் மாதம் 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி வந்துட்டு இருக்கேன், நான் ஒவ்வொரு கம்பெனியாக மந்த்லி வாங்குறேன், அவரும் ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் மேனேஜர் தான். அவர் மாதம் வேறொரு கம்பெனியை வாங்கிட்டே வராங்க இல்லையா, அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்கிட்டு வராங்கன்னு அர்த்தம். ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அவங்ககிட்டையும் பலதரப்பட்ட கம்பெனி இருக்கும். இப்போ அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க ஒரு தனிநபர் ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் மேனேஜரை ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே ஃபண்ட் மேனேஜர் தான், இவங்க எல்லாருமே போர்ட்ஃபோலியோ தான் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டர்னு, டைமு இதெல்லாம் தான் வித்தியாசப்படுது. ஆனால் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் கொடுத்து பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் மாதம் சேகரித்து வந்து அதே வந்து எல்லா வகையான நீங்கள் எஃப்டிலையும் வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க, எனக்கு எஃப்டிலாம் முடியாதா, ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுங்க. கொஞ்சம் பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் 500 ரூபாய்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ரெக்கரிங் டெபாசிட் 500 ரூபாய்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டு இன்னும் லிமிடேஷனே கிடையாது, 100 ரூபாய்ந்து கூட வாங்கலாம். ஸோ இந்த 3மே நீங்கள் ஏன் சேர்ந்து பண்ணக்கூடாது? இந்த 3மே நீங்கள் சேர்ந்து பண்ணாலும் நீங்களும் ஒரு சிறப்பான ஒரு ஃபண்ட் மேனேஜர், நீங்களும் ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீண்ட கால அடிப்படையில் வரும்போது இந்த போர்ட்ஃபோலியோ எல்லாமே மற்ற தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றையும் நீங்கள் பண்ணும்போது இதில் பண்ணால் 10, இதில் பண்ணால் 7%, இதில் பண்ணால் 15%, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இது ஓவராலாக வரும்போது ரிஸ்கே இல்லாமல் வருஷம் உங்களுக்கு 10-12% ரிட்டர்ன் வருதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் எல்லா தனிநபரும் ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லாருமே ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறீங்கன்னா சிறந்த வெல்த்தை உருவாக்கி நல்ல ஆரோக்கியத்தோட ஹாப்பியாக இருக்கலாம். மேம் இன்னைக்கு வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக் போர்ட்ஃபோலியோ, அதை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப புரிகிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டாபிக் குறித்தும் இன்னும் நிறைய டாபிக் குறித்தும் உங்கள்கிட்ட நிறைய நிகழ்ச்சிகளில் பேச வேண்டியிருக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி மேம். நன்றி நேர்களே. இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ பற்றி நிறைய விஷயங்களை மேம் நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்து வர இருக்கு.
இருக்குது. ஸோ மறக்காமல் வெல்த் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.